ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 56ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனிதர்கள் பலவிதமான கவலையினாலும் கண்ணீரினாலும் வேதனையினாலும் துன்பத்தாலும் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கவலைகளில் 2 வகை காணப்படுகிறது. அதில் ஒன்று, நம்முடைய அனுதினமான தேவைகள், அடிப்படை தேவைகள் முதற்கொண்டு சகலவற்றிற்காகவும் கவலைப்படுகிற ஒரு கூட்டத்தார். மற்றொரு காரியம் என்னவென்றால், பலவிதமான இழப்புகளாலும் ஏமாற்றத்தினாலும் பலவிதமான தோல்விகளாலும் உண்டாகிறதான கவலைகள். இப்படிப்பட்ட காரியங்களில் மனிதர்கள் கவலைப்பட்டு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். முதல் வகை அந்த கவலையானது, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன், அப்படிப்பட்டவர்கள் தான் இப்படி கவலைப்படுகிறார்கள். எனவே அதை விட்டுவிட வேண்டும். 2வது வகை கவலை, ஒரு நாளும் நாம் வெல்லவே முடியாது, அதை கடந்து மாத்திரம் நான் செல்ல முடியும். ஏனென்றால் வாழ்க்கையில பலவிதமான இழப்புகள் தோல்விகளால் ஏற்படுகிறதான அந்த கவலைகளை கடந்து செல்வது நெருப்பின் வழியாக கடந்து செல்வது போலத்தான் காணப்படும். அது மாத்திரமல்லாமல் உங்கள் இருதயத்தையும் நாம் நம்பக்கூடாது. ஏனென்றால் அநேக காரியங்களில் நாம் ஏமாந்து போவது நம்முடைய இருதயத்தை நம்பிதான். இதே தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் யாரை நம்ப வேண்டும்? கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். அவரே துணையும் கெடவுமா இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய தாசர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து நம்மை தேற்றுகிறார், நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார். ஆகையினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கவலைகளை கடந்து செல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது நாமும் நெருப்பை கடந்து மின்னுகிற பொன்னாக மாற முடியும். வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கங்களும் துன்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் கடந்து வருகிறதான பொழுது கர்த்தரை மாத்திர நம்பிக்கை வைத்து அவர் மேல் பற்றுதலாய் காணப்படுகிறதான பொழுது இப்படிப்பட்ட சகல விதமான காரியங்களை மேற்கொண்டு நடக்கத்தக்கதாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிருபை செய்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவரை மாத்திரம் தஞ்சமாய் கொண்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஓடும்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளும் பலத்தையும் கொடுப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் வாழ்க்கையில கவலைகளும் வேதனைகளும் துன்பங்களும் கடந்து வருகிறதான பொழுது நாங்கள் உம்மீது வைக்கிறதான அந்த நம்பிக்கையின் மூலமாகவே சகல வெற்றியும் மேற்கொள்ளும்படியான கிருபைகளை தகப்பனீர் தருகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட நம்பிக்கையை சகல ஜனங்களும் பெற்றுக்கொண்டு உமக்கண்டு வாழ கர்த்த கிருபை செய்வீராக. கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பா என்று வார்த்தையும்படி தகப்பனே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்மீது நம்பிக்கை கொண்டு உமக்கண்டு வாழ கர்த்த ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.